புது யூடியூபரா உங்களுடைய சேனலுக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸை 30 நாளில் ரீச் பண்ண வைக்க முடியும். நீங்கள் ஒரு ஓல்டு யூடியூபராக இருக்கீங்க, நிறைய மொக்க வீடியோஸ் போட்டு உங்கள் சேனல் ஹெல்த்தை வந்து கெடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் ஆகாது. நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணுன்றதையும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் புது யூடியூபராக இருந்தாலும் சரி, பழைய யூடியூபராக இருந்தாலும் சரி, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவில் ஒவ்வொரு நிமிஷமும் இம்பார்ட்டன்ட். கடைசி வரைக்கும் பார்த்தாதான் உங்களுடைய சேனல்லையும் 30 நாளில் 1000 சப்ஸ்கிரைபர்ஸை குறைந்த வீடியோஸ் போட்டு உங்களால் ரீச் பண்ண வைக்க முடியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம சேனலில் ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுடைய சேனலை 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண வைக்கிறதுக்கு நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேக்கேஜிங். இந்த யூடியூப் வீடியோவில் டைட்டிலு, தம்ப்நெயிலு, உள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட்டு, இல்லை நம்ம டேக்ஸ் போடுவோம், இல்லை டிஸ்கிரிப்ஷன் எழுதுவோம், இல்லை கமெண்ட் பாக்ஸில் வந்து அடுத்த வீடியோவை பின் பண்ணி வைப்போம். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு இல்லையா, இது எல்லாமே சேர்த்து தான் நான் வந்து பேக்கேஜிங் அப்படி சொல்கிறேன். இப்போ இந்த பேக்கேஜிங் தான் ஒரு சைலண்ட்டான ஒரு சேல்ஸ்மேனாக உங்களுடைய வீடியோஸை யூடியூப்பில் மற்றவங்களுக்கு செல் பண்ண போகுது. இது நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்றத ஒரு 3 விஷயமாக நான் வந்து கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கேன். முதல் விஷயம் ஐடியா, ரெண்டாவது விஷயம் தம்ப்நெயில், மூணாவது விஷயம் கண்டென்ட். ஐடியா வந்து எப்படி இருக்கணும்னா ப்ரில்லியண்ட்டாக இருக்கணும். உங்களுடைய தம்ப்நெயில் வந்து எப்படி இருக்கணும்னா ப்ரில்லியண்ட்டாக இருக்கணும். உங்களுடைய கண்டென்ட் எப்படி இருக்கணும்னா ப்ரில்லியண்ட்டாக இருக்கணும். நான் எப்படி ப்ரில்லியண்ட்டான ஒரு ஐடியா, ப்ரில்லியண்ட்டான ஒரு தம்ப்நெயில், ப்ரில்லியண்ட்டான ஒரு கண்டென்ட் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இப்போது ஆல்ரெடி ப்ரில்லியண்ட்டாக சில பேர் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதை பார்த்து நீங்கள் போடணுங்க. அதுக்கு உங்களுடைய ஃபோன் இருக்கு இல்லையா, அந்த ஃபோனில் என்ன ஜானரில், என்ன நீஷில், என்ன டார்கெட் ஆடியன்ஸ்க்கு கண்டென்ட் போடுறீங்களோ அந்த கண்டென்ட்டுக்கு எப்படி நீங்கள் தேடுவீங்க அப்படி நீங்கள் சர்ச் பண்ணணும். இப்போ நான் வந்து சாரீ டிராப்பிங் நான் சர்ச் பண்ணுறேன். இதில் முன்னாடி வந்து ஷார்ட்ஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் நீங்கள் வந்து கீழே தள்ளி விட்டுருங்க, சரிங்களா? தள்ளி விட்டுட்டு அதில் வந்து லாங் வீடியோஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு செட்டிங்ஸ் பண்ணணும். அந்த மேலே இருக்க 3 டாட் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு சர்ச் ஃபில்டர்ஸில் அப்லோட் டேட் இருக்குது பாருங்கள், அந்த அப்லோட் டேட்டில் வந்து திஸ் மந்த் அப்படின்றத கொடுங்க. அடுத்து ஷார்ட் பை ரெலவன்ஸ் இருக்குது பாருங்கள், அதில் வந்து வியூ கவுண்ட் அப்படின்றத கொடுங்க. கொடுத்துட்டு அப்ளை அப்படின்னு கொடுங்க. இப்போ மறுபடியும் என்ன வருதுன்னா ஷார்ட்ஸ் வீடியோலாம் வருது. இதில் வீடியோஸ் மட்டும் கிளிக் பண்ணுங்கள். இதில் சாரீ டிராப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு 5 மந்த்ஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. இதை பாருங்கள், இது தெரிஞ்சால் சாரீ கட்டுறது ரொம்ப ஈஸி, 8 சாரீ டிராப்பிங் டிப்ஸ் அப்படின்னு ஒருத்தவங்க வீடியோ போட்டிருக்காங்க. இப்போது இந்த ஒரு வீடியோன்றது 7.5 லட்சம் வியூஸ் வந்து போயிருக்கு, சரிங்களா? 7.5 லட்சம் வியூஸ் வந்து போயிருக்கு. இப்போது இந்த தம்ப்நெயில்ன்றது ஒர்க் ஆகுது, இந்த கண்டென்ட்ன்றது ஒர்க் ஆகுது, இந்த ஐடியான்றது ஒர்க் ஆகுது. இந்த தம்ப்நெயிலை நீங்கள் அப்படியே எடுத்தீங்கன்னா அது வந்து காப்பி. இந்த 7.5 லட்சம் பீப்புள் வந்து உங்களுடைய சேனலுக்கு வருவாங்க, வந்துட்டு இதே மாதிரி தானே நம்ம ஏற்கனவே ஒன்று பார்த்துருக்கோம், அவங்களே மறுபடியும் உங்களுடைய சேனலுக்கு பார்க்கணும், சரிங்களா? நீங்கள் அவங்கள மாதிரி குரோ ஆனீங்கன்னா இப்போ அவங்க போடுற கண்டென்ட் தானே இவங்களும் போடுறாங்க, அந்த மாதிரி ஆயிரும். அப்படி நீங்கள் என்ன பண்ணணும், 2 விஷயத்தை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும். டைட்டிலில் 2 விஷயம் சேஞ்ச் பண்ணுங்கள், தம்ப்நெயிலில் 2 விஷயம் சேஞ்ச் பண்ணுங்கள், கண்டென்ட்டில் 2 விஷயம் சேஞ்ச் பண்ணுங்கள். சாரீ டிராப்பிங் யாரும் சொல்லாத 8 ஈஸி டிப்ஸ் பாருங்கள். ஈஸியான டிப்ஸ் நம்ம வந்து டிப்ஸுன்னு போடுவோம், ஆனால் ஈஸி டிப்ஸுன்னு நம்ம போட மாட்டோம். அப்போது ஈஸின்னு போடும்போது நிறைய வியூவர்ஸ் கிளிக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்போ இந்த ஐடியா எங்கேருந்து நம்மளுக்கு கிடைக்குதுன்னா மற்ற க்ரியேட்டரை பார்க்கும்போது நம்மளுக்கு கிடைக்குது. அடுத்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி போகலாம். அடுத்து பாருங்கள், 3 மந்த்ஸில் பனாரசி சில்க் அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து காஞ்சிபுரம் சில்க் நீங்கள் போடுறீங்கன்னா நீங்கள் வந்து பனாரசி சில்க் வந்து நீங்கள் போடலாம், அந்த டுட்டோரியல் வந்து போடலாம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 27 லட்சம். ஸோ அந்த மாதிரியே நீங்கள் சாரீ வாங்கி அந்த மாதிரி சாரீ உங்கள்கிட்ட இருந்ததுன்னா கூட, இப்போ ரோஸ் கலரில் அவங்க போட்டிருக்காங்க, ஸோ நீங்கள் ரோஸ் கலரில் கூட நீங்கள் வந்து போடலாம். இப்போது இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். 4 மந்த்ஸுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க பாருங்கள், சிம்பிள் சாரீ டிராப்பிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். பாருங்கள், இதில் வேர்ட்ஸை நீங்கள் கவனிங்க. சிம்பிள், ஃபார் பிகினர்ஸ், ஈஸி, ட்ரெண்டி, இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் போடணுங்க. போட்டால் தான் உங்களுடைய வீடியோஸ்ன்றது க்ரோ ஆகும். நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும்னா இதே மாதிரி 30 நாளைக்கு வாரத்துக்கு 2 வீடியோ நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. அது வந்து சரியான நேரத்துக்கு நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணணும். நீங்கள் போஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சேனலில் கன்ஃபார்மாக 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரும்.
இது வந்து புது யூடியூபர்ஸ்க்கு. இப்போ நீங்கள் வந்து ஒரு பழைய யூடியூபராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குங்க. இப்போ நீங்கள் வந்து பீச் போயிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பீச் மணலில் வந்து நிறைய சேர்ஸ் போட்டிருப்பாங்க, அதில் நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸ் வச்சுருப்பாங்க. நம்ம கையில் வந்து ஒரு 5 வளையம் கிட்ட கொடுப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு 100 ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னா ஒரு 5 வளையம் கொடுப்பாங்க. அந்த 5 வளையத்தை எடுத்து நீங்கள் விருப்பமான ஒரு கிஃப்ட் மேலே வந்து நீங்கள் போடணும். அந்த கிஃப்ட் மேலே வந்து அந்த வளையம் விழுந்துருச்சுன்னா அந்த கிஃப்ட் வந்து உங்களுக்கு. அந்த கிஃப்ட் மேலே வளையம் விழுகலேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கிஃப்ட் வந்து உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு ஆனால் கொடுக்கப்பட்ட வாய்ப்புன்றது ஒரு 10 வாய்ப்பு இருக்கும். இது மாதிரி புது யூடியூபர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து யூடியூப் வந்து ஒரு 10 வாய்ப்பு 15 வாய்ப்பு கொடுக்கும். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நான் சொல்கிற மாதிரி வீடியோஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரும். அப்படியே நீங்கள் க்ரோ ஆகி போயிடலாம். இல்லை உங்களுடைய சேனலில் அந்த வாய்ப்பெல்லாம் நீங்கள் விட்டுட்டீங்க, நிறைய மொக்க வீடியோஸ் போட்டிருக்கீங்க, எந்த வீடியோக்குமே வியூஸ் போகலை அப்படின்னா என்ன பண்ணணும் தெரியுமா? இதுவும் நம்ம யூடியூப்பில் இருக்கக்கூடிய ஒரு பல்லாயிரக்கணக்கான ஸ்மால் சேனல் மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஷேடோ பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷேடோ பேன்னா அதாவது உங்களுடைய வீடியோவுக்கு வந்து வியூஸ் வராது, சப்ஸ்கிரைபர் வராது. 1000 சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க, ஆனால் போகிறது 2 வியூஸ் 3 வியூஸாக தான் இருக்கும். உங்களுடைய சேனலுக்கு வந்து ஒரு பர்சனல் கைடன்ஸுன்றது தேவை. நிறைய பேர் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கேட்குறீங்க, கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். இப்போ நான் வந்து ஒரு ஐடியா வந்து பண்ணியிருக்கேன். தினமுமே உங்கள்கிட்ட வந்து பேசி நீங்கள் என்ன கண்டென்ட் போடுறீங்க, என்ன தம்ப்நெயில் போடுறீங்க, என்ன மாதிரி டேக்ஸ் போடுறீங்க, என்ன மாதிரி வீடியோ லைட்டிங் செட் பண்ணுறீங்க, என்ன மாதிரி மைக் யூஸ் பண்ணுறீங்க, இந்த மாதிரி A to Z நான் வந்து கைட் பண்ண ரெடியாக இருக்கேன். நிறைய கோர்ஸ் வந்து யூடியூப்லேயே இருக்குது, இல்லை யூடிமி பிளாட்ஃபார்ம், இந்த மாதிரி நிறையா பிளாட்ஃபார்மில் வந்து இருக்குது. அந்த பிளாட்ஃபார்மை போய்ட்டு நீங்கள் வந்து பணம் கட்டி ஜாயின் பண்ணிடுறீங்க. ஜாயின் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா நீங்கள் யாரை போய் கேட்பீங்க. ஸோ இந்த பர்சனல் கோச்சிங் வந்து உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா உங்களை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒரு 4 வரியில், உங்களுடைய சேனலை பற்றின இன்ட்ரடக்ஷன் ஒரு 4 வரியில், நீங்கள் எதற்காக யூடியூப் வீடியோஸ் போட்டுட்ருக்கீங்க அது ஒரு 2 வரியில் எழுதி டீட்டெயிலாக எழுதி நீங்கள் வந்து என்னுடைய மெயில் அட்ரஸ்க்கு வந்து இப்போ நான் மெயில் அட்ரஸ் நான் இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன், அந்த மெயில் அட்ரஸ்க்கு அனுப்புங்க. நான் வந்து உங்களுடைய சேனலை பார்க்குறேன், அதில் என்னால் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன். ஹெல்ப் பண்ண முடிஞ்சது அப்படின்னா நான் வந்து என்னுடைய ஜிபே ஸ்க்ரீன்ஷாட் வந்து நான் அனுப்புகிறேன். அதில் மந்த்லி ஒரு அமௌண்ட், ஒரு மினிமமான அமௌண்ட் எல்லாருமே வரணும். நிறைய க்ரியேட்டர்ஸை நான் உருவாக்குனேன்ற ஒரு பெருமை எனக்கு வேணும். அதனால் மினிமமான ஒரு என்ட்ரி அமௌண்ட்டை மந்த்லி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தினமுமே, அதாவது ஏதோ ஒரு வாரத்தில் ஒரு நாள், இல்லை ஒரே ஒரு 2 நாள், இல்லை ஏதோ ஒரு கோர்ஸை கொடுத்து கழட்டி விடுறது, இந்த மாதிரிலாம் எனக்கு செய்ய விரும்பலை. ஸோ வந்து நான் என்ன விரும்புகிறேன்னா, தினமும் ஒரு அக்கௌண்டபிலிட்டியாக உங்களுடைய அண்ணனா, உங்களுடைய தம்பியா, இல்லை உங்களுடைய பையனா நான் வந்து உங்கள் கூட பேசி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதாவது உங்கள் சேனலை வந்து என்னுடைய சேனலாக நான் வந்து நினச்சிக்கிட்டு உங்களுடைய சேனலை நான் க்ரோ பண்ணணும். அது ஃபஸ்ட் மந்தில் நீங்கள் வந்தீங்க, இப்போ உங்களுடைய க்ரோத் எப்படி இருக்குது அதையும் நான் ரெக்கார்ட் பண்ண போகிறேன். இந்த யூடியூப் வீடியோஸே உங்களுக்கு போதும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதிலே கண்டினியூ பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் பக்கத்தில் இருந்து எனக்கு வந்து நிறைய டவுட்ஸ் வரும், நான் நிறைய கேள்வி கேட்பேன் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கோச்சிங்க்கு வந்து வாங்க. நன்றி, வணக்கம்.